السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: إن الله لا يغير بقوم حتى يغير ما في أنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له أعمالهم من دونه من والي. என்னை மிகுந்த எல்லாமல் அல்லாஹும் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவரை நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தீங்கை நாடினால் அதை தடுப்பவர் எவரும் கிடையாது. அவர்களுக்காக அவனை தவிர உதவி செய்பவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமூகம் தன்னைத்தானே சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவர்களாக தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை சீர்திருத்த மாட்டான் என்றும், அப்படி நாம் சீர்திருத்த தவறிவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் என்றும், அப்போது அல்லாஹ்வை தவிர அவருக்கு உதவி செய்வர் யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகத்தை நோக்கி ஒரு எச்சரிக்கையான கண்டனத்தை பதிவு செய்கிறான். அதன் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லி காண்பிக்கிறான். ஆகவே நம்மை நாமே சீர் செய்து கொள்வதே, சரி செய்து கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் ஒரு பரீட்சை தேர்வு எழுதினால் அதில் ஒருவேளை நாம் தோற்றுவிட்டால் எங்கே நாம் தவற விட்டுக்கிறோம் என்பதை தேர்வு முடிவுக்கு பிறகு நாம் கட்டாயமாக தேடுகிறோம். மீள் முயற்சி செய்து விடுபட்ட இடத்தை மீண்டும் பூர்த்தி செய்து மீண்டும் தேர்விலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஒரு நல்ல பண்புள்ள கல்வியாளனுடைய இயல்பான குணமாக அது இருக்கும். அதுபோன்று ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் தனக்கு கிடைத்திருக்கிற ஈமான் என்பதை என்ன என்பதை எப்போதும் அவன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை என்பது போகிற போக்கில் ஒரு பிற சமுதாயத்தை கொண்டு போலியான நம்பிக்கைகள் உருவானதல்ல. இஸ்லாம் சொல்கிற இறை நம்பிக்கை என்பது ஆழ்ந்த சிந்தனை, துரித செயல்பாடு, தூய செயல்பாடு, சமுதாய மாற்றம், சமூகத்தில் அமைதி என்று பல்வேறு இலக்குகளை கொண்டதுதான் இந்த ஈமான். ஈமானை வணக்க வழிபாடோடு சுருக்கிவிட்டால் அதற்கு பிறகு இந்த உலகில் நடக்கிற மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம், காரியங்கள் எல்லாம் காஃபிர்களோடு நாம் கலந்து போகிற வாழ்க்கை நிலையில் தான் இருக்கும். இபாதத்துகளோடு சுருக்கிவிட்டால், மசாய்களோடு சுருக்கிவிட்டால் நாம் அடைய போது ஒன்றுமே கிடையாது. மறுமையில் தோல்வியற்ற எதுவும் இருக்காது. அவரவர் தமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஈமானிய கடமை என்பது முற்றிலும் மாறுபட்டது. அல்லாஹ் எதை நமக்கு விதியாக்கி இருக்கிறானோ, அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வாழ்ந்து காண்பித்தார்களோ
அந்த சரியான பாதை சூரத்துல் ஃபாத்திஹா அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட அருட்கொடை. வேதங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக தந்த ஒரு அழகிய அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. அதில் நாம் ரொம்ப தெளிவாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதன் பொருளை உணர்ந்தால் நாம் எங்கே தவறி போகக்கூடாது என்பதையும், யாரை போன்று ஆகிவிடக்கூடாது என்பதையும், யாரை போன்று ஆக வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இரட்சகனாகி அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் பெருமைகளும் நன்றிகளும் எல்லாம் சேர்ந்தது. அர் ரஹ்மான் ரஹீம், பொங்கு கருணையாளன், நீடித்த நிறைத்த இரக்கமுடையோன், மாலிக் யௌமித்தீன், மகத்தான தீர்ப்பு நாளின் அதிபதியே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தருகிறோம். அல்லாஹ் வணங்கிட்டு கேட்குற உதவி என்ன தெரியுமா? வார்த்தை கவனிச்சு, உதவி. நம்ம கேட்குற உதவி, 5 வேளை தொழுகையிலும் கேட்குற உதவி, சுன்னத்தான தொழுகைகளை கேட்கிற உதவி என்ன தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ரப்பே எனக்கு நேர்வழி காட்டு என்பது. ரப்பே எனக்கு நேர்வழி காட்டு, அந்த வார்த்தைக்கு பொருளை நாம் தேட வேண்டும். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரை போன்று என்பதையும் அல்லாஹ் சொல்லித்தர சொல்கிறான். நீ நேர்வழி, உன்னிடத்தில் நேர்வழி பெற்ற அவர்களை போன்று. அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன், உனது கோபத்துக்கு உள்ளான கூட்டம் அல்ல, வழி தவறிய கூட்டமும் அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டால், கோபத்துக்குள்ளான கூட்டமும் வழி தவறிய கூட்டத்துக்குள்ள லைஃப் ஸ்டைலை நோக்கி நம்ம வேகமாக நகர்ந்து போவதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்ட உதவி என்ன தெரியுமா? ஹெல்ப். உதவிங்கிற வார்த்தை எப்போ தெரியுமா? நல்லா கேட்டுக்க. உதவிக்கு வார்த்தைக்கு நேரடியாக ஒரு மீனிங். உதவி எப்போ தெரியுமா? எப்போ நம்மளால் ஏழு அப்போ கேட்குற வார்த்தை தான். ப்ளீஸ் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னா என்கிட்ட அது இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ எனது தேவையை பூர்த்தி செய்கிற நான் கேட்கிற ஒரு ப்ரேயர் தான் என்னது? உதவி. அல்லாஹ் சொன்னான், நீ என்னிடமே நீங்கள் உதவி தேடுங்கள். இறைவா, நான் உன்னிடமே உதவி தேடுகிறேன். எதுக்கு தெரியுமா? நேர்வழி எனக்கு தந்துரு, நேர்வழி எனக்கு காட்டு என்ற வார்த்தை. அந்த வார்த்தையின் பொருளை நாம் என்ன செய்யலை? நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் நான் தலைப்பிடும்போதே சொன்னேன், புதிய தலைமுறையை படைப்போம். நல்லா நான் கவனிச்சிங்கன்னா, இஸ்லாம் என்பது ஒரு அழகிய வைரம், இரவிலும் ஜொலிக்கக்கூடிய வைரம். அது மேலே எவ்வளவு மண் தூசி படிந்தாலும் அதை சுத்தம் செய்தால் மீண்டும் என்ன செய்யும்? ஜொலிக்கும். இஸ்லாம் இளமையானது, அழகானது, இனிமையானது. அது மேலே உலகியலுடைய எல்லா மோகங்களும் அடைச்சி வச்சிருக்கு. இஸ்லாத்தினுடைய அந்த உண்மையான வைரத்தன்மை, அது ஜொலிக்கிற தன்மையை நாமே நம் கரங்களை கொண்டு மூடி வச்சிருக்கோம். காஃபிர்களோ திட்டமிட்டு நம் கரங்களை கொண்டே மூட வைக்கிறார்கள். காஃபிர்கள் தனக்கு இருக்கிற ஊடக பலம், விஞ்ஞான பலம், செல்வ பலம், ஆட்சி பலம், அதிகார பலம், இவர்களை கொண்டு காஃபிர்கள் தீனுல் இஸ்லாத்தை நமது கரங்களை கொண்டு மூட வைத்திருக்கிறார்கள். அதனால தான் ஒரு முஸ்லீமால் அல்லாஹ் எனக்கு காட்டி தந்த வழி போதுமானது என்ற முடிவுக்கு வர முடியல. இறை தூதருடைய வாழ்க்கை ஸ்டைல் எனக்கு போதும் என்ற முடிவுக்கு அவனால் வர முடியல. அவன் மெல்ல என்ன செய்கிறான்? அதிகாரம் வேணும்னு போவான், சொல்லுவான் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும். என்ன? we should capture the power. அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்ற என்னப்பா பண்ணணும்? அங்கே போய் சேர்ந்தோம். இஸ்லாத்தை விட்டுட்டு என் தலைவன் எனக்கு வழிகாட்டி என்று ஒரிஜினலை கீழே போட்ட வேண்டியது. ஒரிஜினல் யாரு? இந்த வாழ்ந்தாலும் மரணித்தாலும் நறுமணன்ற ஒரு உடல் கீழே சாஞ்சி கிடந்தது. யார் அது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களே, யார் அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வாழும் போதும் நறுமணம் கமழ்கிறீர்கள், நீங்கள் மரணித்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். வெறும் உடல் மேனியால் அல்ல, செயல்பாடுகள். இந்த தலைவருடைய ஸ்டைலை ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த சமூகத்துக்கு அதிகாரத்தை கொண்டு நான் தரப்போகிறேன், ஆகவே சிலவற்றில் நான் சமாதானம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று ஒரு கூட்டம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரும். இவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தை உதவி தேடுவது கிடையாது. எழுதி வச்சுருங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம், நான் நானாக தான் இருக்கணும். ஒரு மூமின் எங்கே வேணாலும் நான் நானாகத்தான் இருக்க வேண்டும். அரசியல் அதிகாரத்துக்காக தன்னை இன்னொருத்தனாக மாற்றிக்கொள்வது, அவர்களுக்கு ஒப்பாக தன்னை ஆக்கிக் கொள்வது, அந்த லைஃப் ஸ்டைலை கடைபிடிப்பது, அவர்கள் நல்லதை செய்வது பாராட்டும் போது அதே நேரத்தில் அவர்கள் தீமை செய்யும்போது அவர்களை தட்டி கேட்பாது விடுவது, இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தும். இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து தூர எறிஞ்சிடும். இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த தூண்
மறைவான தூண்டது, ஆனால் பலமான தூண்டது. அல்லாஹ் நம்முடைய ஹைருல் உம்மத் என்று சொல்ல தூண்டது நன்மையை தீமையை தடுப்பது. நன்மையை தீமையை தடுப்பது. நீங்கள் யார் கூட வேண்டுமானாலும் அரசியல் அதிகாரத்திற்காக போய் நிற்கலாம். அவன் செய்த நல்லதை பாராட்டணும், அதே நேரத்தில் அவன் கெட்டதை செய்தால் கடுமையாக எதிர்க்கணும். யாருக்காக தெரியுமா? அல்லாஹுடைய திருமுகத்திற்காக. நான் எடுக்கிற செயல் நயவஞ்சகத்தனமாக அவன் செய்கிற எல்லாவற்றுக்கும் வளைந்து போகிற மோசமான சூழல். இங்கே இஸ்லாம் அடிபட்டு போகுது. அவனுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. முஸ்லீம்கள் எவ்வளோ நட்பு பாராட்டினாலும் அவர்கள் நாம் தவறு செய்தால் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள், கடுமையாக எதிர்த்து நிற்பார்கள் என்ற நிலையை சமூகம் தவறவிட்டது. முஸ்லீம் என்றால் ஈஸியாக விலை பேசி விடலாம், இவர்களை ஈஸியாக எளிதாக அடிமைப்படுத்தி விடலாம், இவர்களுக்கு தேவை அதிகாரம் என்ற ஒரு போதை ஏற்படுத்தி வைத்து அதற்காக இவர்களை வளைத்து விடலாம் என்ற சிந்தனை ஆட்சியாளருக்கு வந்துட்டு எளிதாக வந்துவிட்டது. சுயநலமான தலைவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். சுயநலமான தலைவர்களை மார்க்க அறிஞர்களையும் அடையாளம் கண்டு கொண்டார்கள், எளிதாக கடத்தினார். நல்லா பாயிண்டை கவனிச்சுட்டே வாங்க. அப்படியே திருப்பி நான் மசாயலுக்குள்ளே போகவே மாட்டேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆளுங்கள் உங்களுக்கு வண்டியாக இருக்காங்க. வண்டியாக இடுப்பில் கட்டு, கையில் கட்டு, ஆட்டு இதில் கட்டா சொர்க்கம் போயிடான்னு சொல்லி நிறைய ஆளும் கிலோ கணக்கில் இருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசிக்கலாம். நான் பேசுவது இந்த சமூகத்தின் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. முஸ்லீம்களுடைய சிறந்த பண்பாக இருந்தது என்ன தெரியுமா? தீமைகளுக்கு எதிராக ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க. எதற்காக? நான் எல்லாத்தையுமே மார்க்கத்தோடு பொருத்தினான். இந்த தீமை எதிர்த்தால், இதிலே உயிர் துறந்தால் அல்லது பொருளிழப்பு வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கூலி உண்டு என்று நான் பலமாக நம்பினார்கள். ஆகவே தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய பங்கு எப்படின்னு கேட்டால் அவர்கள் மார்க்கத்தோடு இணைத்திருந்தார்கள். ஒரு தீயவனை எதிர்த்தால் அதன் மூலம் செத்தால் நம்ம ஷஹீது உண்டு, நாம் மரணிக்கவில்லை என்று நம்பினார்கள். அதனால தான் புளிய மரத்தில் ஆக்ராவிலிருந்து டெல்லி வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஆலிம்கள், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நூற்றுக்கணக்கான சாதாரண போராளிகளில் உலமாக்கள் தான் போராளிகளாக இருந்தார்கள். அவர்களை தூக்கிலிட்டான். டெல்லின்னு ஆக்ரா 600 கிலோமீட்டர். புளிய மரத்தில் லைனாக தூக்கில் போட்டான். எந்த வரலாறு அதை பேசாது, நமக்கு எதுவும் புதுசாலாம் பேசலை, மொட்டையாக சொல்லுவான், தூக்கிலிட்டார்கள், அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ பேர் தெரியுமா? டெல்லின்னு ஆக்ரா 600 கிலோமீட்டர் கணக்கு போட்டு விடுங்க. புளிய மரத்தோட நாக்கில் தொங்க விட்டான் ஆலிம்களுக்குள்ள. அவ்வளோ உலமாக்கள் இருந்தாங்க. சுதந்திர போராட்டம் வெற்றி அடைந்தது. சுதந்திர போராட்டம் வெற்றி அடைந்தது. மகாத்மா காந்தியின் கையால் வெற்றி கிடைத்ததாக திசை திருப்பினார்கள். அவர்கள்தான் தலைவர் என்பதை போன்று ஃபோக்கஸ் செய்தார்கள். முஸ்லீம் சமுதாயத்தின் தலைவர்களுடைய தியாகங்கள்லாம் முறியடிக்கப்பட்டன, மழுங்கப்பட்டன, வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டது, இன்னும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் முக்கியமான சப்ஜெக்ட் வாரம் கவனிச்சுக்கிடுங்க. இதற்கு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஆலோசனை நடந்தது. இந்தியாவில் முஸ்லீம்கள் பிரிஞ்சு பாகிஸ்தான் தனிநாடு போயிட்டான். இந்தியாவில் கொஞ்சம் முஸ்லீம்கள் தங்குறாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக பங்கெடுத்து முஸ்லீம்கள் தான். ஆனால் முஸ்லீம்களுடைய இதே ரோசமும் இதே ஆக்ரோஷமும் இருந்தது என்று சொன்னால் சுதந்திர இந்தியாவில் இவர் சும்மா இருக்க மாட்டாங்க. சுதந்திர இந்தியாவில் இவர் சும்மா இருக்க மாட்டார்கள். அதே வீரத்தோடு போரிடுவார்கள். ஆகவே முஸ்லீம்களிலே சுயநலமான தலைவர்களை, ஆலிம்களை கையில் எடுக்க வேண்டும். சதித்திட்டம் தீட்டி உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் தப்லீக். ஆனால் இப்போ இருக்க போகிறான்னு எனக்கு தெரியாது. இப்போ தப்லீக்கு போகிறாங்கல்ல, அந்த சோழர்கள் உண்மையாகவே தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அல்லாஹ்வுக்காக பணியாற்ற நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அவள் தலைமை விலை பேசப்பட்டது. ஒரு தலைமை ஆட்சி அதிகாரத்தால் விலை பேசப்பட்டது. என்ன தெரியுமா? அதனால தான் ஒரு கொள்கை எடுத்தாங்க அவங்க. அந்த கொள்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? வானத்துக்கு மேலே பூமிக்கு கீழே, வானத்துக்கு மேலே உங்களுக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பது மாதிரி தெரியும். அதனாலப்பா நம்ம பாட்டு நம்ம தொழுது நம்ம வேலையை பார்த்துக்கலாம், சொர்க்கம் போய்க்கலாம், என்ன நோன்பு வச்சுக்கலாம், சொர்க்கம் போய்க்கலாம். அடுத்த நேராக சொர்க்கம் வானத்துக்கு மேலே, இங்கே பூமிக்கு கீழே. நடுவில் என்ன நடந்தாலும் கண்டுக்க கூடாது. நடுவில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளக்கூடாது. இந்த நாட்டு தீமையை பரவுவதற்கு மெயின் காரணம் யார் தெரியுமா? முஸ்லீம்கள். முஸ்லீம் தப்பு செய்யலை, செஞ்ச தப்பை தடுக்கலை. முஸ்லீம்கள் செய்த தவறை தடுக்கவில்லை. பெரும் கூட்டத்தாரை ஆன்மீகம் என்ற பெயராலே, இஸ்லாம் என்ற ஆன்மீகம் என்ற போர்வையை போர்த்தப்பட்டு நம்மளை நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. நீ அவங்கள்ட்ட போய் பேசினா நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. தப்லீஸ் அவங்கள்ட்ட போய் பேசினா, இப்போ நீங்களாம் துனியாக்காக வாழ்றீங்க என்ன சொல்லுவாங்க? நம்மளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்களாம் துனியாக்காண்டு வாழ்கிறீங்க, நாங்கள் ஆகிறது என்னப்பா செய்வீங்க? ஆகிறது நாங்கள் தொழுகைக்காக கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா கவனிச்சிங்களா? அவங்க வார்த்தைகளை பேசி பாருங்க.
எல்லாம் நம்ம சொந்தங்கள் ரத்த மார்க்க உறவுகள் தான். எங்கே உடஞ்சது நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். இதுக்கு இஸ்லாத்து என்ன சம்மந்தம் நினைக்கிங்களா? இஸ்லாத்து ஒரு போதையோடு இன்னொரு போதையை உடச்சி விட்டான். நன்மை ஏவது தீமையை தடுக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? நன்மை ஏவினாலே போதும் என்று ஒரு போலியான விளக்கத்தை அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்னான், தீமையை நீங்கள் தடுக்கணும். ஏவமருவன் பௌர் என் கவுன் அணிமிழ்த்து உலாய்க்கும் முஃப்லிகுன் வல்தக்குன் உம்மத்துன் எதுவும் இலகை. நீங்கள் நன்மையை தீமை தடுக்க ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படி சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். நாம் அதை விட்டு விலகி போயிட்டோம். சமூகத்தில், முஸ்லீம் சமூகத்தில் நம்முடைய அரசியல் உங்களுடைய பங்களிப்பு என்ன சொல்லுங்க? இந்த நாட்டில் யாரை முன்மாதிரி அவங்க எடுத்திருக்க வேண்டும்? விளைவியாக முடியாத ஒரு சமுதாயம் இருக்கு. அவங்களை அசைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்விடத்தை உதவி பெறக்கூடிய, ஏன்னா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழி அவர்கள் தேடக்கூடிய மக்கள். எந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு பதவிக்காக வளைந்து போக மாட்டார்கள். தப்புன்னு நிற்பான். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தின் பங்களிப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? நான் சிம்பிளா கேட்கட்டுமா? பூமியில நாம் வாழ்கிற பூமி எல்லாரும் ஒரு சட்டம் ஒரே வரி பணத்தில் நோன்பு கஞ்சி வரைக்கும் வாங்கி திங்கம்ல. நம்ம மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் நடந்ததில்ல. மணிப்பூரில் பகிரமாக பிற மத சகோதரியை அவர் தாழ்த்தப்பட்ட பெண்ணின் மலைவாழ் பெண்ணுங்கிற காரணத்துக்காக நடு ரோட்டில் நூற்றுக்கணக்கான அவளை ரோட்டில் வச்சு அவளை நிர்வாணப்படுத்தி அவருடைய அது மேலெல்லாம் கை வச்சு அசிங்கப்படுத்தலையா? வீடியோ நீங்கள் பார்த்தீங்க தானே? எத்தனை முஸ்லீம் நீங்கள் கொந்தளிச்சிங்க எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆலிம்கள், நீங்கள் எதுக்கடா இந்த லாயிலா நெஞ்சில் கெட்டு விரல ஆட்ட சொர்க்கம் முட்டாள். இது இந்திய முஸ்லீம்களே கொந்தளிக்கணும். எவனும் செய்ய வேண்டாம். நீ சிஏஎன்ஆர்சிக்கு வந்தமா இதுக்கு வரண்டா. கண்ணு முன்னாடி ஒரு பெண்ணை நிர்வாணப்படு. எந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க? இது நம் சமுதாயத்துக்கு திருப்பினும் அல்ல. அதான் சொன்னேன், நீங்கள் மாற்றிக்கூடன்னு வச்சுக்க, நான் தண்டனை இறக்குவேன், என்னை தர உதவி நீங்கள் காண மாட்டேன். என்ன நினச்சிக்கிட்டீங்க? யாரையோட நினச்சிக்கிட்டீங்களா? யாரையோட? என்னப்பா சமுதாயம் நீங்களாம்? எல்லா உலமாக்கள் நீங்களாம் எந்த நன்மைகளா எந்த தீமையா தடுக்க போறீங்க? இதோட என்ன தீமையை தடுத்துருவீங்க? நமக்கெல்லாம் வெக்க வேண்டாமா முஸ்லீம் சொல்றதுக்கு? எங்களுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தமா உங்களுக்கு, அவனுக்கு வந்தால் தக்காளி. அப்படிதான் நம்ம சிந்தனை. அவங்க மண்டலம் எப்படி இருக்கு? இதை என்னன்னா ஆலிம்கிட்ட கேட்டிருக்கீங்களா? அதை அவன் பார்த்துக்கிடுவான். அவன் செய்யலன்னு தானே பிரச்சனையே. சட்டத்தை ஆள வேண்டியவன் அவன் தானே இதை செய்யறான். ராணுவத்தை வச்சுக்கிட்டே செய்யறானே, காவல்துறை வச்சுக்கிட்டே. யார் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இஸ்லாம் செத்து போச்சியா? இஸ்லாத்தை கொன்று அறுத்துட்டு இருக்கீங்க. நம்ம அறுத்து கொண்டுகிட்டு இருக்கோம். சுட்டிக்கல தீமையை கண்ணில் கண்டா சிந்தனையே வரமாட்டேக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு நம்மலாம் பெரிய முஸ்லீம், நம்மலாம் 5 வேளை தொழுது நோன்பு வச்சுட்டோம். அப்பா நமக்கு நேராக சொர்க்கம் அப்படி ஓப்பனாக ரெடியாக இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சொர்க்கம் லேசானது கிடையாது. இந்த சமூகத்துக்குன்னு சில கடமை விதிக்கப்பட்டிருக்கு. சமூகத்துக்கு கடமை, தனி மனிதனுக்குள்ள கடமையும் இருக்கு, சமூக கடமையும் சேர்த்து உள்வாங்கினதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை, முகமது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை. எவனை எக்காடு கட்டு போன்னு சொல்ற கொள்கை இல்லது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு உலக நாடுகள், முஸ்லீம் நாடுகள், இன்னைக்கு எவனை வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் களிமா சொல்லிக்க, என்ன வேணாலும் மக்கா ஹரம் ஷரீஃப்ல நீ தொழுகை நடத்தி வச்சு தலைமை தாங்கிக்க. பாலஸ்தீனத்துக்கு உன்னுடைய குரல் கடுமையாக உள்ளவரை, உன்னுடைய உதவி, உன்னுடைய ஆயுத பலம் சப்போர்ட் பண்ணாத இஸ்லாமிய நாடுகள் அது கிடையாது. எழுதி வச்சுக்கிட்டு நீங்க. அது முஸ்லீம் நாடுன்னு எவனும் சொல்லிடாதீங்க. பேரை வேணா வச்சுக்கலாம். எந்த முஸ்லீம் நாடும் கிடையாது. இதே தான் இங்கேயும் நடக்கு, சொந்த நாட்டிலையும் நடக்கு. முஸ்லீம்கள் எண்ணிக்கையால் குறைவானவர்களா? அல்லாஹ் குரான்ல எண்ணிக்கையாவது பெரிய எண்ணிக்கையாக இருந்தால் தான் நீங்கள் செயல்படணும்னு சொல்லியிருக்கானா? குரான் சொல்ற சுப செய்தி என்ன தெரியுமா? சின்னஞ்சிறிய இறையச்சம் உள்ள படையை கொண்டே பெரும் படைகளை நாம் சிதறடித்தோம். குரான் சொல்ற வாக்குறுதியை, இறையச்சம் கொண்ட சிறுபடை போதுமானது என்ன சொல்லுறான். முஸ்லீம்களே, நம்ம இறையச்சம் எங்க இருக்கு சொல்லுங்க? உண்மையில சொல்லுங்க. நாமும் பிற மதத்தை மாதிரி ஐயோ பாவம் தப்பு மணிப்பூர் கலவரம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே கடந்து போயிட்டோம்ல. நான் கேட்கறது சரியா தான் உங்க மனசாட்சியில் பட செஞ்சு. நான் ஒரே சிம்பிள் கொஸ்டின், மணிப்பூர்ல கடத்தி சென்றதே என் தங்கச்சி உங்க தங்கச்சியாக தான், நீங்க என்ன செய்யுங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவ்வளோ என்ன செய்வீங்க? நம்ம கொந்தளிப்போம்ல, கேட்குற 4 பேர் கூப்பிடும்ல. முஸ்லீம்கள் ஏன் செய்யல? அதை பிற சமுதாயத்தை விடுங்க, அவனுக்கு சமுதாய கடமை கிடையாது. சட்டம் பார்த்து அவன் கையை கொடுத்துட்டு படுத்திருப்பான் தலையில. இந்த உம்மத்துக்கு அந்த கடமை இருக்கா இல்லையா என்னுடைய கேள்வி. யார் நீங்கள் ஆலிமன் என்று எவன் உங்களுக்கு சான்றுகள் தருவது? அதான் கேள்வி. நீங்களா எப்படி ஆலிமா? நீங்க 7 வருஷம் ஓதி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, இதெல்லாம் இந்த பையன் சொல்லி கொடுத்துருவான் இந்த பாடத்தை.
உங்கள் கற்ற அறிவு, உங்களுடைய அறிவெல்லாம் எங்கே போச்சு? மனித குலத்துக்கு நேர்வழிக்காக இந்த மார்க்கம் அனுப்பப்பட்டதா, முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டதா? உங்களை தான் கேள்வி. மனித குலத்துக்கு அனுப்பப்பட்டது, புரியுதா? இனி நம்ம எல்லாம் அந்த ஆட்டை கலைக்கணும். இப்போ இருக்கிற சிஸ்டத்தை டோட்டலாக உடச்சிட்டு திருப்பி ரீகன்சிலேஷன் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஈவன்லேருந்து உருவாக்கணும். ஈவன்லேருந்து இனி உருவாக்கினா தான் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா அடுத்த தலைமுறை காணாமல் போயிடும். அடுத்த தலைமுறை காணாமல் போயிடும். மக்கள்கிட்ட போதை ஊட்டப்பட்டிருக்கு, அரசியல் போதை, அதிகார போதை ஊட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் அன்றைக்கி அதனால தான் கண்ணை ஊற்றி நடிகை முன்னாடி பார்க்குற பேனரில் மண்டை கண்டனா வெட்டிக்கிட்டு முஸ்லீம் பையங்க பேனரில் உள்ள நடிகை முன்னாடி நிற்கான். உன் நடிகை என்னடா செஞ்சான்னு கேட்டா, 120 படத்தில் 80 படத்தில் நடிச்சிருக்காங்க. என்னடா பண்ணான்? நிறைய வசூல் பண்ணுவார். அவர் படத்துக்கு நிறைய டிக்கெட் வசூல் ஆகும். வேற என்னடா செஞ்சான்? ஒன்றும் செய்யலடா. ஒன்றும் செய்யற முன்னாடி உலகத்துக்கே முன்மா இருக்கிற சமுதாயத்தை இளைஞர்கள் பார்க்குற அவ்வளோ பேர் முகமது முஸ்தபான்னு போட்டு பேனரை வச்சு லைனாக உட்காந்து மண்டை வெட்டிக்கிட்டு, இன்னும் நம்மளை மாதிரி மார்க்கம் தெரிஞ்ச அப்பம்மா பிள்ளைகளே இப்படி இருக்கான். இது அப்பம்மா அவனுக்கு சோறு விட்டுதான், வாயில் அடிக்கணும் அப்பம்மா இருக்குது. நம்ம அப்பம்மாரு மார்க்கம் தெரிஞ்சவனே மகாதில் இருக்கிற பெருமை. என்னடா நாங்கள் எவனாச்சும் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு தகுதியாக அந்த முஸ்லீம் சமுதாயம் மடையனுக்கு தெரியாது. மற்றவனை விட்டுருங்கண்ணா, எனக்கு மற்றவனை விட்டுருங்க. இந்த ஏகத்துவ கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் தன்னை யார் நண்பனாக்கி கொள்ளும் குர்ஆன் சொல்லலையா? ஒரே கேள்வி. நீங்கள் காஃபிர்களை உங்கள் தலைவர்களாக விட்டு நண்பர்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம். குர்ஆன் சொல்லியிருக்கா இல்லையா? உங்களுக்கு சொல்லியிருக்கா இல்லையா? எப்படா போறீங்க? அப்போ நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட மாட்டேன், நீ அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கிட மாட்டேன். ஆனால் நீ முஸ்லீம் அடையாளம் காட்டுவேன், முஸ்லீம் அடையாளம் காட்டுவேன். புரியுதா? எங்க சிதைந்து போது பார்த்தீங்களா? இவன் குர்ஆனை ஒதுக்குவான். தன் தலைவன் யார் என்று அவனுக்கு யாரடா என்னடா தகுதின்னு கேட்டா நல்ல டான்ஸ் ஆடுவார், சரியான வசூல், நிறையா அவருக்கு நிறைய மாசு இருக்கு. வெக்கம் கட்டவங்களா? ஏன்டா அப்படி ஆகிட்டீங்க? ஏன் இப்படி ஆகிட்டீங்க? நான் சொல்ல குழந்தைகளே, குழந்தைகளுக்கு நம்மளோட ஹீரோவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு பழகுங்க. சொந்த தந்தையை ஹீரோவாக்கி கலக்கி பார்க்குங்க. நல்ல ஹீரோன்னா யார்? தந்தை அப்பன் நல்லா தொலைக்கூடினா இருக்கும். அப்பனே பீடியும் கிடியும் குடிச்சு அலைஞ்சானா என்ன ஹீரோ? மண்ணடி போட்ட ஹீரோ, அவன ஹீரோ இல்லை. நான் சொல்றதெல்லாம் லேசாக நீ கருதிட வேண்டாம். நிறைய டேமேஜ் ஆகிருக்கு, நொறுங்கி சிதறி கிடக்கு இஸ்லாம். ஆகவே குழந்தைகள் இவங்கள இருந்து தான் உருவாக்கணும். இந்த பிள்ளைகளாம் நினைக்குது நமக்கு என்னடா இருக்குது, விளையாட்டா ஃபுட்பால் விளாண்டா கிரிக்கெட் விளாண்டா டைம் முடிஞ்சு நினைக்கிறான். தந்தைமார்களே, மார்க்க சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகளை கவனமாக உருவாக்குங்கள். அடுத்த தலைமுறை ரொம்ப டேமேஜை கடுமையாக சந்திக்கும். நான் திருப்பி எச்சரிக்கை வரேன். கடுமையாக டேமேஜை சந்திக்க போகிற சமுதாயம் நம்ம பிள்ளைகள் தான். நம்ம கண்மணி நிலவனா தான் இருப்பான். எப்போ டேன் ஆகும்னு தெரியாது, எப்போ தெரியுமா? வெரி சிம்பிள் சொல்லட்டுமா? மரத்தின் கண்டுகள் வந்து நேராக வளர்ந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஒரு இடத்துல லேசாக அப்படி சரியும், அப்புறம் அப்படியே போகும். ஒரு இடத்துல சரியாக ஆரம்பிக்கும், ஆனால் அது முனை எங்கே பண்ணிக்கும் தெரியுமா? அந்த சரிவினுடைய விளைவு வேற பக்கம் போயிடும். சரியான நேரத்தில் தம்பி பேசக்கூடாது. சரியான நேரத்தில் சரியாக பிடிச்சு கொண்டு போயிருங்க. நான் உழைத்தேன், சம்பாதித்தேன், என் பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளோதான் அவனுக்கு விட்டுறக்கூடாது. சில தந்தைமார்கள் பிள்ளைகளை கையை பிடித்து கொண்டு தொழுகைக்கு அழைத்து வருகிறார்கள், நோன்பு வைக்க சொல்கிறார்கள். சமூகத்தினுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது. முட்டை அவன் பார்த்துக்கணும், பாலகட்டிக்கு பார்த்துக்கணுமா, இவன் பார்த்துக்கணுமா, அவன் பார்த்துக்கணும், இவன் பார்த்து நீ வா கடைக்கு வா, நீ வா கடையை பாரு. சமுதாயம் தெருக்கு போயிடும். நான் கேட்குறேன், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய செல்வந்தன் மார்க்கத்தை நீங்கள் பார்த்தது உண்டா கேட்க? நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை காலத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தவிர அவரை விட பெரிய செல்வந்தன் உண்டா? அவருடைய செல்வத்தினுடைய சாவிகள் மட்டும் ஒட்டகத்தில் சுமந்து வரப்பட்டுச்சு. அவர் கலந்துக்கிட்ட ஒரு போர் எனக்கு நீங்கள் காட்டுங்க. இந்த நிறைய பிஸ்னஸ் மேனை நீங்கள் சமுதாய பிரச்சனைக்கு வான்னு கூப்பிட்டு பாருங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நாங்களாம் பிஸ்னஸ் பீப்புள். அப்போ என்ன தெரியுமா? உனக்கு நீ சம்பாதிக்கிற திமிரு, அல்லாஹ் தாராங்கிற எண்ணம் உனக்கு இல்லை. அல்லாஹ் தாரான் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு நினைச்ச காரணத்தினால தான் அவர் என்ன செஞ்சாரு? யுத்த களத்துக்கு வந்தாரு, எதிரிகளை சந்தித்தாரு. அல்லாஹ் செல்வத்தை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கடைசி வரைக்கும் வச்சிருந்தான். ஈவன்ட்ட கேட்பாரு, காரில் ஒரு தாடி பேர்கிட்ட கூட்டி காட்டு பாருங்க, நாங்களே பிஸ்னஸ் பீப்புள் பாய், நாங்கள் பின்னாடி இருந்து ஏற்கணும். ஏன் நீ நாங்கள் முன்னால் சாவன, நீ துட்டு பின்னால் உட்காந்துக்கணும். என்ன புரியுதா? நம்மளை எப்படி வச்சுருக்கான்? அடிஞ்ச பேராக வச்சுருக்காங்க. நம்ம சமுதாயத்துடைய செல்வந்துகளே என்ன பதில் சொல்லுவான்னா, நாங்களாம் வரக்கூடாது, நாங்கள் பிஸ்னஸ் பீப்புள். அப்போ நீ என்ன நினைக்கிற? செல்வத்தை அல்லாஹ் தரான்னு நினைக்கல, நீ தொழில் செய்கிற, நீயே சம்பாதிக்கிற நினைக்கிற இல்லையா? உங்கள் பிள்ளை இளம் தலைமுறைகளுக்கு என்ன சமுதாய உணர்வை நீங்கள் ஊட்டிருக்கீங்க? அவனை கூப்பிட்டு ஏன்டா நீ சமுதாய களத்தில் நீ நிற்க நான் நிற்கன்னு கேட்டால் நான் 1000 காரணம் சொல்லுவேன். ஏன்டா நீ போகலன்னு இருக்க அவனுக்கு காரணம் கேளுங்க. ஒன்றும் தெரியாது. ஏன் தெரியாது? தந்தைமார் தன் கடமையை செய்கிறது கிடையாது.
தன் பிள்ளை எப்படி வளர்க்கணும், லக்கான் கோழிமாய் வளர்க்கணும்னு நினைக்கான். எல்லா பேரும் இன்ஜினியர் ஆகணும்னா, ஐஏஎஸ் ஆகணும்னா, டாக்டர் ஆகணும். இத்தனை பேர் ஆணியன் கட்ட முட்டை முட்டை. ஐஏஎஸ் ஆகணும்னா கை தூக்குடா ஒன்றும் இருக்காது. ஆனால் கடைசியில் முஸ்லீமாக இருந்தீங்களா, இதில் தோற்கலாம். நீங்கள் ஐஏஎஸ்ல தோற்கலாம், நீ எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸில் தோற்கலாம், இன்ஜினியரிங்கில் தோற்கலாம். முஸ்லீமாக தோற்கக்கூடாது. இந்த ஆத்மா அல்லாஹ்க்காக வாழணும், அல்லாஹ்க்காக மரணிக்க வேண்டிய சிந்தனை இல்லாமல் ஒரு ஆத்மா ஆணும் பெண்ணு வாழ்ந்து மரணிச்சிடக்கூடாது. இந்த அடிப்படை இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க. லக்கான் கோழிகளாக பெற்றோர்களை வளர்த்துறாதீங்க. ஆபத்து சந்திக்க மட்டும் இல்லை, இந்த இஸ்லாத்தை நாம தான் அழிக்க போறோம். அவன் வெரி சிம்பிள். உங்களுக்கும் எனக்கு உலக சிந்தனையை மோகத்தை டிவியை வச்சு அடிச்சு ஏற்றிட்டா போதும். அப்புறம் நம்ம இஸ்லாத்தை நம்மளே என்ன செய்வோம், அதெல்லாம் விட்டுப்பா பார்த்துக்கலான்னு போயிட்டே இருக்கோம். நான் கேட்ட கேள்வி உங்களுடைய விடைய இருக்கான் தேச சிந்திங்க. இந்த சமூகத்தில் எல்லாம் உங்கள் ஃபேஸ்புக் மற்றதெல்லாம் எழுதுறீங்கல்ல, இதில் எழுதுங்க. பாலருக்கு கேட்கான் சும்மா, டேய் நீங்கள் மணிப்பூர் நடந்ததுக்கு முஸ்லீம் சமுதாயமாக என்னடா செஞ்சீங்கன்னு கேளுங்க. ஆட்சி அதிகாரத்தோடு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆட்சி அதிகாரத்தோட அவனே தான் தப்பு செய்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் கொஸ்டின் வைக்கிறேன். அதுதான் சட்டம் அதன் கடமையை செய்யணும். அதை செய்ய தவறிட்டு சட்டமே துணைக்கு நின்று அந்த கூட்டத்தை அழிக்குது, ஒரு சமூகத்தை அழிக்குது, மனித குலத்தை கண்ணு முன்னாடி அழிக்குது. முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் தான் கேள்வி. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மதுக்கடைகள் அத்துட்டு ஓடுது, மதுக்கடைகள் அத்து தாறுமாறா ஓடுது. கண்ணு முன்னாடி முஸ்லீம் இளைஞன் குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிட்டான். இதை பற்றி எந்த அக்கறையும் சமூகத்தில் இருக்கான்னு கேட்டால், ஒன்று ரெண்டு பேர் ரோட்ல இருந்து பேசுகிறவங்களுடைய சமூகமாக அது எந்த முடிவு எடுக்கப்பட்டது? இந்த மற்றதுக்கெல்லாம் கேட்பீங்க. உங்கள் சொத்து பிரச்சனை ஜமாத் தலையிட்ட எந்திரிச்சு கேட்கான், அஸ்ஸலாமு அலைக்கும், என் சொத்து விஷயத்தில் ஜமாத் கரெக்டாக நடக்கலை, என்னைக்காவது செலாம் சொல்லி எப்பா இந்த தெரு தெருவாக கஞ்சா குடிச்சிட்டு ஜமாத்து 20 பேர் குடிச்சிட்டு அலைதானே, மண்டையை வச்சுட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார பையன் அலையிறானே, ஜமாத் என்ன முடிவு எடுத்து என்னைக்கா நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதான் சொல்லல, கண்ணு முன்னாடி இன்னொரு அடுத்த தலைமுறை காணாமல் போயிட்டு இருக்கு. பொறுப்பற்றவர்களாகத்தான் நாம் திகழ்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்க, எந்த பொறுப்பும் நமக்கு கிடையாது. எல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்படியே போய் அவன் வேலையை பார்க்குற மோசமான சமுதாயமாக வாழ்கிறோம். சுயநலமான சமுதாயம் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டுரும். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. தீமையை தடுக்க தவறிட்டா அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குன்றது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ நல்லவனும் சேர்த்து அழிக்கப்படுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நான் நல்லவன்பா, நான் தொழுகையாளி, ரொம்ப கரெக்டு, முதல்ல ஒன்னே தான் பிடிக்கணும், நல்லது, முதல்ல ஒன்னே தான் கொள்ளணும், ஒன்னேல தான் உயிரை பறிக்கணும். இப்படியே ஹதீஸ் நேரடியாக இருக்குது, தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. அதனால் தயவு செய்து அல்லாஹ் நடிகார்களே, நீங்கள் மார்க்கத்தை கொஞ்சம் உள்வாங்க கற்றுக்கிடுங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு சரி வரும்னு சொன்னால், இதே போன்ற ஓதி படித்தவர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நீங்கள் அப்டேட்டிங் ஆகணும். ஆலிம்கள் 7 வருஷம் அன்னைக்கு படித்த படிப்பை வச்சுட்டு இன்னைக்குள்ள சமுதாயத்தை நீங்கள் சீர்திருத்த முடியாது. அவங்களுக்கு அப்டேட்டிங் கோர்ஸ் தேவை. திருப்பி அவங்க படிப்பு 1 வருஷம் புதுசாக படிங்க. இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகிட்டு, எல்லாமே டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் ஆகிட்டு, இவனை ஹேண்டில் பண்ணோம்னா என்னாலே முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது உண்மைன்னு ஒத்துக்கிடணும். நம்ம கல்வெறி வெளியே நீந்த நமக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன மாதிரி டெக்னிக்கலாக உள்ளே போகிறான் அப்படி கண்டுபிடிக்க முடியல. நீ 7ஆம் கிளாஸ் படித்த ஆலிம்களை வச்சு இன்னும் 7 வருஷம் ஓதிக்கிட்டே நீ இந்த சமுதாயத்தை ஸ்டடி பண்ணி நினைச்சா தலைகள்னால முடியாது. ஆலிம்கள் அப்டேட் ஆகுங்க. முதல்ல திருப்பி நான் சொல்ல, ஆலிம்கள் அப்டேட் ஆகுங்கள். அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு தெரியுமா? டெக்னாலஜி வார் தான், டெக்னாலஜி வார் தான். தெரிஞ்சுக்கணும். தொழில்நுட்ப யுத்தம் தான் நடக்க போகுது. உன் வீட்டுக்குள்ள, உன் அடுப்படிக்குள்ள, உன் பெட்ரூமுக்குள்ள நான் யாருன்னு அது தொழில்நுட்பம் தீர்மானிக்க போகுது. இப்போ தீர்மானிச்சுட்டு தான் இருக்கு, தீர்மானிக்க போகிறது. இதை சரி செய்வதற்கு ஆலிம்களுக்கு என்ன தேவை? கரண்ட் நாலேஜ் வேணும். வெறும் மசாயலை வச்சுக்கிட்டு உங்களை திருத்த நினைச்சா ஒரு காலம் முடியாது. ஏனென்றால் உங்களாக கலந்து கொள்ளாத வரை நீங்கள் அவர்களோட மாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ அவர்கள் உங்களோட கலந்துடணும். அப்போ மக்தபில் பாடத்திட்டங்கள் என்னவா இருக்கணும்? பாடத்திட்டங்கள் என்னவா இருக்கணும் நீங்கள் தீர்மானிச்சுக்கிடுங்க. இந்த பாடத்திட்டங்களை வச்சுக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது? இந்த சமூகத்தை உருவாக்க முடியாது. பெற்றோர்கள் உண்மையில மனசாட்சியோடு சொல்லுங்கள். யாராச்சும் உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு, ஆலிம் சார் என் பிள்ளைக்கு ஈமான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்ட தந்தைமார் மட்டும் கை தூக்குங்க. ஈமான் என்றால் என்ன என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படி கை தூக்குங்க. எனக்கு என்னமா கேட்பீங்க? 10 நாள் போன உடனே உங்கள் வீட்டம்மா என்ன செய்யும்? நேராக வரும். என்னம்மா வருத? அழிவு வாங்க. 10 நாள் அதாம்மா வருத, 10 நாள் அதான் வருத. நேராக பையனை கூப்பிட்டு வருவீங்க. ஆலிம் சார் என்ன அது 10 நாளும் அழிவே வாதிக்கிட்டு இருக்கான், அழிவே வாதிக்கிட்டு இருக்கோம். குரான் இன்னைக்கு ஓதி முடிக்க, குரானை ஓதி முடிச்சிடும். அப்படி பயிர் க்ளோஸ். பப்பர மிட்டாய் கொடுத்து இனிப்பு கொடுத்து பையில குரானை தூக்கி வச்சுட்டு என்ன காற்று தந்தைமார் ஈமான்னு நமக்குமே தெரியாது.
என் பிள்ளைக்கு ஈமான் என்ன சொல்லி கொடுத்தீங்களா, மறுமையின என்ன சொல்லி கொடுத்தீங்க, இறைச்சம்னா என்ன சொல்லி, இதெல்லாம் சொல்லி தராமல் இஸ்லாத்தை அவன் என்ன படிச்சுட்டு வெளியே வர போகிறான்னு நினச்சிருக்கீங்க? ஹலோ, நீங்கள் படிக்கிற +2 மார்க் லிஸ்ட்டை வச்சுட்டு முடிவு பண்ணுறீங்க என்னவான எதிர்காலத்தை. இவன் குரான் ஓதி முடிக்கும் போது அவன் எதிர்கால மார்க் ரீதியான எதிர்காலம் என்ன வந்து எந்த அப்பமாருக்கு கவலைப்பட்டவன்டா அல்லாஹ்வை நீங்கள் பயந்துக்கிடுங்க. நான் சொல்கிறேன், பொறுப்பட்ட தந்தைமார் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கவும் கிடையாது. இல்லை இப்படி 8 o'clock ஆட்டோ வந்துடும், போய் கவுந்து சாப்பிட ஆட்டோவில் ஆட்டோ வந்துடும். ஸ்கூலுக்கு வர்றதே 7:40க்கு. உன் மாமா ஆட்டிக்கிட்டு வருவான், நீயும் தூங்குவான், பிள்ளையும் வச்சுட்டு தூங்க நல்லா தூங்குவேன், அவனையும் தூங்க வச்சிருவேன். 7:40 தான் உள்ளே வருவான், ஆடி சாப்பிட்றது தான் எடுப்பார். 8 ஆட்டோ வந்துருமே, மவுத்தும் வந்துடும், போயிருங்க. இவனை கூப்பிட்டு என்னென்னா கேளுங்க, நான் கேட்குற 10 கேள்வி கேட்கேன், எவனுக்காக தெரியுமான்னு கேளுங்க. குரான் ஓதி முடித்த பேர்கிட்ட கேளுங்க, நான் கேட்குற 10 கேள்வி ஒன்றுன்னு பதில் இருக்காது. ஏன் தெரியுமா? இதான் நம்ம மார்க்கம் படித்த லட்சணம். போகிற பக்கம் உலகத்தில் இஸ்லாத்தை பார்க்குறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சமுதாயம் இது இல்லை. சமுதாயத்தை பார்த்து மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு திரும்பி பார்த்து அல்லாஹ் நபிக்கே சொன்னான், நபியை வினாடி நேரம் ஏனும் உங்களுடைய காஃபிருடைய வாழ்க்கை உங்களை மயக்கிற வேண்டாம்னு சொன்னான். அந்த காலத்தில் என்னக்கா அப்படி காஃபிர் வாழ்க்கை என்னப்பா இருந்துச்சு? அப்படி என்ன இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. அப்பவே சொன்னான், உமது கண் அங்கே திரும்பிட வேண்டாம், வினாடி நேரம் கூட கண்ணை திருப்ப வேண்டாம், காஃபியுடைய வாழ்க்கையை நோக்கி சொன்னான். இங்கே திரும்பினா அங்கே ரைட்டு லெஃப்ட் முன்னாடி பின்னாடி திரும்பினா ஏன் பைக்குள்ள சஜிதா செய்யும் போதே மொபைல் நெஞ்சுக்கு நேராக உட்காந்துருக்கு, மொபைல் நெஞ்சுக்கு நேராக உட்காந்துருக்கு. இந்த லைஃப்பை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த தந்தைமார் தாய்மார் அக்கறையே காட்டாம அல்லாஹ்வை நீங்கள் பயந்துக்கிடுங்கள், அல்லாஹ்வை பயந்துக்கிடு. என்னைக்காவது ஓதிட்டு வந்த பயண்டியில் என்ன மார்க்க ரீதியாக என்னடா படிச்சிருக்க, சம்மர் கிளாஸ் அனுப்புனீங்களா சில வீடுகளில் 20 நாள் 30 நாள் மகனை கூப்பிட்டு என்னடா படிச்சுன்னு கேட்டிருக்கீங்களா? எந்த அப்பனா ஃபீட்பேக் கேட்டிருக்கானா? கவலைப்படுறீங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்ச மகன் இங்கிலீஷில் பேச மாட்டேங்கான்னு. குரான் கிளாஸ் 1 மாதம் போனாம்ல, என்னடா படிச்சுன்னு கேட்டிருக்கோமா? என்ன படிப்போம்? வழக்கம் அகலாக்கு என்ன இவன் சொல்லிவிட்டு போகிற நற்பண்பு அது வச்சுருப்பான். சீரா ஒரு 10 பானம் வச்சுருப்பான். அதையே 1900 ஹிஜ்ரி 1ல் ஆரம்பித்து 1440 அதே அந்த ஹிஜ்ரா இன்னும் சீரா அகலாக்கு இதுதான் அடிப்படையே போய்கிட்டே இருக்குது. உலகம் அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இவன் எந்த ரூட்டில் தப்பிச்சு போகிறான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான்னு கண்டுபிடிக்க தெரியல. தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஆலிம்களுக்கு படிப்பினே கிடையாது. நான் ஓப்பனாக பேசிக்கிறேன், என்னை எவன் குற்றச்சாட்டு எனக்கு அவ்வளோ கிடையாது. நல்லா கேட்டுக்கிறேன். சமூக அக்கறையோடு ஒவ்வொரு குழந்தைக்கும் அக்கறையை ஊட்டணும், ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த அக்கறையை நீங்கள் ஊட்டணும். இல்லைன்னா ஜீனில் சாத்தை உடைத்த கொடிய பாதிகளாக ஆயிரும். அல்லாமலே பாதுகாப்பு. 2ஆம் முறை பேசுகிறேன் சார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அதே போல் மார்க்க போதனைகள் அரங்கில் வைத்து மாணவர்களுக்கு தான் நடக்குது. பெண் பிள்ளைகளே ஒழுங்குபடுத்துறதே இல்லை. நேராக வீட்டில் போய் அடைஞ்சிக்கிடுங்க. வீட்டில் அடைஞ்சா என்ன, வீட்டில் என்ன இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீட்டில் நம்ம விரும்பி நரகத்து அழைக்கும் ஷைத்தான், ஒன்று டிவி இல்லைன்னா மொபைல், ரெண்டுமே பிள்ளைகள் கையில் இருக்குது. இது குரானை எடுத்து ஓதுறதே பெரிய விஷயம். அப்புறம் மார்க்கத்தை எங்கே கற்றுக்கிறது? இந்த பெண் பிள்ளைகளுக்கு என்று தயவு செய்து தர்பியா வகுப்புகளை பசங்களுக்கு நடத்துகிற மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் நடத்த தவறிட்டா அதுக்கிட்டு தான் போகும். நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்காது. எழுதி வச்சுக்கிடுங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. பெண் பிள்ளைகளுக்கான தர்பியத்தை கொடுக்காமல் அந்த பிள்ளைகிட்ட போய் நீ முஸ்லீமாக வாழு, நீ ஹிஜாப் போட்டுக்க, தொங்க விட்டு மூஞ்சில் தொங்க விட்டுக்க, பெண்ணால் தொங்க விட்டுக்க, இந்த கைத்தை கட்டி தொங்க விட்டுக்க, என்ன வேணால் தொங்க விடு, இங்கே அந்துடும். இங்கே அந்துட்டா நிற்காது. அப்போ பெண் பிள்ளைகளுக்கு தர்பியத்தை கொடுக்க வேண்டிய கடமை சமூகத்துக்கு இருக்கா இல்லையா? ஏன் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க? பெண் பிள்ளைகளை ஜமாத்தில் ஒருங்குபடுத்துறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பெண் பிள்ளைகள் வெளி செய்திகளை நம்மளை ஆண்களை விட அதிகமாக உள்வாங்கிட்டு வருது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண் பசங்களை விட பெண் பிள்ளைகள் வெளி செய்திகளை பள்ளிக்கூட பருவத்தில் அதிகமாக உள்வாங்கி வச்சிருக்கு. உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நேரம் உட்காந்து பேசினா ஒரு நமக்கே தலை சுத்தம். நமக்கு தெரியாத நிறைய விஷயம் அங்கே வந்திருக்கு. எது நல்ல விஷயங்கள் இல்லை. நீங்கள் க்ளோஸாக பேசினா தெரியும், அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளுக்கு தர்பியத்தை ஜமாத்தாக ஏற்படுத்தாத வரை அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்க பயிற்சி கிடைக்கும். இல்லைன்னா வீதியில் விஜயை பார்க்க ரோட்டில் ஏங்கி செத்து ரோட்டில் ஏங்குது பாரு. அண்ணா ஐயோ அம்மா பார்த்துட்டு சாவதால பாரு, விட்டா ட்ரெஸ்ஸை கூட கழட்டி போட்டு நிற்பாடு. அவ்வளோ மோசமாயிட்டாங்க. ஒன்றே அங்கேயெல்லாம் தொங்க விட்டு மூஞ்சில் அங்கேயே தொங்க விட்டுக்கிட்டு
காஃபிர்னா எல்லாம் குரான் எப்படி சொல்லிதான் தெரியுமா? மண்டையில் ஏற்றுறதுக்கு ஒரே சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது வந்து தொடர்ச்சியாக நான் ஒரு 10 வாரம் நான் பேசணும் அப்படி தான் வச்சுருக்கேன். இது ஏன்னா யூடியூப்பில் போகும். நான் நிறைய அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தால் இந்த சமூகம் விளங்குங்கிறத நான் என்னுடைய அறிவுக்கு எட்ட வரைக்கும் நான் அல்லாட்ட உதவி தேடி நான் சொல்கிற வார்த்தை. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. காஃபிர் என்றால் என்ன என்பது இஸ்லாம் எப்படி குரான் சொல்லிச்சு தெரியுமா? அல்லாஹ் வந்து மஸ்ஜிதுல் ஹரம் சொல்லிட்டு சொல்லுவான், அவர்கள் நஜஸ்னு வார்த்தை. அவர்கள் நஜஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? நஜிஸ் என்னது சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அசுத்தம். அசுத்தம். ஹரம் ஷரீஃபில் நுழையக்கூடாதுன்னா புரியுதா? அவனில் தான் நம்ம பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் அங்கி தொங்கிலாம் தொங்க விட்டுக்கிட்டு இவளுக்கு என் தலைவன் இந்த ஆம்பளை பையக வெறி பிடிச்ச பையக, சினிமா வெறி பிடிச்ச சைத்தான பிள்ளையா பற்றி வச்சுருக்கீங்க. நீங்களாம் பிள்ளையா பற்றி வச்சுருங்க. அப்போ மாதிரி உங்களோட தான் நான் பிடிப்பேன். எனக்கு போவர் சொல்கிறேன். என்னடா ஒரு முஸ்லீம்ல அடையாளத்தை பிள்ளைகிட்ட நம்ம வீட்டு வந்து மண்டே உடச்சுக்க வேண்டாம். நீங்களாம் வெக்கமில்லை உங்களுக்கு? நீனே சொல்லுங்க மாமா, அதில் தவக்கால பெரிய போஸ்டிங் இருக்கான், பெரிய போஸ்டிங் இருக்கான். யார்தான் உங்க தலைவன்? அவன் 100 நடிகை கூட நடித்தவன். ஆண்ணாம் பாண்ணாம் நடக்கா இல்லையா? நீங்கள் பாருங்க, பொம்பளை பிள்ளைகள் வந்து ரசீது மட்டும் உறுப்பினர் கார்டு வச்சிருக்கு. முஸ்லீம் பிள்ளைகள் கட்சியில் சேர்ந்துருக்கு. எதுக்கு? எப்போ அல்லாஹ் பயந்து எப்போ மோசமான மௌத் வந்துடும். மனசில் வந்து நீங்கள் காதல் கொள்கிற ஒரே தலைவர் யார் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களை மாணிக்க அவங்க மட்டும்தான். நல்லா ஈமான் சொல்லிக்கணும். இவன்லாம் வரக்கூடாது. இவன் இல்லை, எந்த நடிகை நான் பொதுவாக பேசுகிறேன். இது ஒரு முஸ்லீமுடைய செலெக்ஷன் தப்பாக இருக்கக்கூடாது. எனக்கு ப்ரெஷர் ஏறுது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. அபூஜஹலுடைய மகன் பேர் என்ன? இக்ரிமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றிட்டாங்க. அல்லாஹ் வெற்றி அளித்தான். ஓடிட்டான் பயந்து. நம்மளோட தலையை போட்டுருவாங்க பயந்து ஓடிட்டான். அபூஜஹலுடைய மருமகள் இக்ரிமாவுடைய மகள் வந்து இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹுடைய தூதர் முன்னாடி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கூடிய சரணடைஞ்சிட்டாங்க. இப்போ சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கணவர் உயிருக்கு பயந்து ஓடிட்டாரு, நீங்கள் அவங்களை மன்னிப்பீங்களான்னு கேட்டாங்க. மன்னிக்கிறேன்ட்டாங்க. கூட்டிகிட்டு வாண்டாங்க. அவன் என்ன பண்ணான்? தப்பிச்ச பழத்துன்னு கடற்கரை பக்கம் ஓடிட்டான். பல 100 கிலோமீட்டர் தப்பிச்சு போய்ட்டு இந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சி போய் கணவனை கண்டுபிடிச்சிட்டு அவன் கப்பலில் போட்டில் படகுல ஏற தயாராக இருக்கான். பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே வா போய் தொலையா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் உன்னை மன்னிக்க சொல்லிட்டாங்க. வாங்க. வருகிற வழியில் மனைவியை கணவன் வந்து நீண்ட நாள் பிரிஞ்சத்தோட ஆசைப்படுறான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கையை தூரடுறாங்க. கையை தூர புருஷன்ட்ட சொன்ன வார்த்தை, கையை தூரடுறா, இப்போ நான் முஸ்லீம், நீ காஃபிர். ஏய், நடியும் முன்னாடி ஓடுற பொட்டச்சிகளே, ஆம்பளை பையில அறிவு இருந்தால் காஃபிக்கு பின்னாடி போகிறவன அறிவு இருந்தால் தெரிஞ்சுக்க. மனைவி கணவன்கிட்ட சொன்னா, நீ இப்போ காஃபி இறை மறுப்பான தோலை தூர கையிடு, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்கிட்ட வரக்கூடாது. புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல முக்காடு போட்டுக்கிட்டு மூஞ்சில் தொங்க விட்டுக்கிட்டு இவனை வேற முகம்மது சித்திக்கு வாய்மையாளர். அப்போ அவங்களாம் பேர் முகம்மது. ஏன் விட்டா பையில உங்களுக்கே என்னடா பேர்? இதே மாதிரி போலி அரசியல் தலைவர் பின்னாடி தலைவனா அவனுக்கும் சேர்த்தான். நல்லா நீ நடிகர் மட்டும் நினைச்சுங்க. போலி அரசியல் தலைவரை என் தளபதி வழிகாட்டுவாங்க எந்த முஸ்லீம் பேராது போர்டு வச்சுட்டானா, நீ அல்லாஹ்வை பயந்துக்க. வழிகாட்டுதல் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சிராத்துல் அல்லாஹ்ட்ட தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஞாபகத்தை வச்சுக்கணும். எவனும் வழிகாட்ட முடியாது. வழிகாட்ட என்பதை இம்மைக்கும் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வல் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா, இந்த உலகில் சிறந்ததையும் மறுமையில் சிறந்ததுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். மறுமைக்கு வழிகாட்டுற தலைவன் எவனன்னு பாருங்க. முதல்ல ஜமாத்து தலைவர் உருப்படியாக தேர்ந்தெடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதல்ல முஸ்ரீக்கா இருக்க எவனும் இணைவிக்கக்கூடாது. கர்மம் பிடிச்சான் சமாதியை வணங்குற பையா, தாயத்து கட்டுற பையா, கயிறு கட்டுற பையா, இதை ஆதரிக்க பையில தலைவனா ஏற்றுக்கிடாதீங்க. இரண்டாவது அகீமுஸ்ஸலாத்து ஜக்கா, அவர் அல்லாஹையும் மறுமையை பயப்படக்கூடியவனாக தலைவனாக தேர்ந்தெடுங்கள். வழக்கத்திலே தெரியும் அது. அல்லாஹையும் தொழுகை நிலைநாட்டுவல் ஜக்காத்தும் கொடுப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கும். நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. முதல்ல லோக்கல் ஜமா நல்லவனை தேர்ந்தெடுங்க. கட்டாம இசை பெரிய பணக்காரன், நோம்பு கஞ்சி 8 30 20 கஞ்சி அவர் போட்டுருவாரு. அட சின்ன பேர் எதுக்கா இதெல்லாம்? எதுக்கு? என்னடா சொல்ல வாரீங்க? என்ன சொல்ல வாரீங்க? இஸ்லாத்தையே அழிச்சு
நாசத்தை ஏற்படுத்திட்டாங்க. நாசம் நாசம் நாசம். எந்த பள்ளிவாசலுக்கு எந்த செயல் திட்டமும் கிடையாது. அவன் சமூகத்தை அவன் சார்ந்துக்கிற கொந்துகளிலுடைய ஏழைகளை, விதவைகளை, முதிய பலகீன மக்களை அவன் அடைக்கலமே கொடுக்கல. அடைக்கலமே கொடுக்கல. அடைக்கலமே கொடுக்கல. அவனுடைய ஜமாத்திலே கொந்திலே நிறைய ஏழைகள் வெளி ட்ரெஸ்ல சோர்வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கு. வெளி ட்ரெஸ்ல சோர்வாங்கி திங்க இவன் அந்த ஜமாத்தில் இருப்பான். அங்கே விதவைகள் இருப்பான். அவள் ஊரா போய் நோட்டை தூக்கிட்டு இருக்கான். பலகீனமான மக்கள் இருக்கான். அந்த ஜமாத்துக்கானே பார்க்கல. நீ எதுக்கு தலைவராக இருக்க? நீ எதுக்கு செயலாளராக இருக்க? வெக்கது படம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எல்லாமே இந்த உலகம் மாதிரியே, இந்த அரசியல் கட்சி மாதிரியே ஏதோ தலைவர் செயலாளர் எங்கள் ஜமாத் தேர்தலில் முடிஞ்சிட்டுப்பா. வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? நல்லா கட்டிடுங்க. எல்லாத்தையும் இலக்கு இஸ்லாம் நிர்ணயிச்சிருக்கு. தனி மனிதனுக்கான இலக்கு இருக்கு. ஒரு குடும்பமாக சொர்க்கமும் நல்லா குரான் சொன்னார். குடும்பத்துக்கும் இலக்கு இருக்கு. ஒரு சமுதாயமாக சொர்க்கமும் இலக்கு இருக்கு. நாம் வாழ்கிற நாட்டில் நாம் யார்? குன்தும் ஹைர உம்மத்தா, நடுநிலை சமூகம். உம்மத்தன் வசத்தன் குன்தும் ஹைர உம்மத், நடுநிலை சமுதாயம் இருக்கணும். நாம் நன்மையை தீமையை தடுக்கிற சமுதாயமாக வாழணும் இல்லையா? தயவு செய்து மக்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை அப்படி ரத்தினமாக மாற்றுங்கள். அது தாய் தந்தை கையில் இருக்கு. குறிப்பாக உங்க வீட்டில் பெத்தாமார் நன்னாமார் இருந்து அவங்க கண்ட்ரோல் பிள்ளைகளை விட்டுறாங்க. நாசம்தான். சோழியை முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க கிழவன்மார். பாசத்தை பெத்தாவும் நன்னாவும் பாசத்தை பொங்கி பொங்கி பொங்கியே பிள்ளைகளை கை எடுத்துருவாங்க. பாசம் அதிகம். பிள்ளைகளை மகன் கூட அடிச்சிட எப்படி அடிக்காது. எதுக்கு சொல்றதுடா? நல்ல பெற்றோர்கள் இருந்தால், நல்ல நன்னாமார் இருந்து மார்க்கத்தை வழி எடுத்துறா இருந்தால் பிரச்சனையே இல்லை. அவனை கையில் பிடிச்சிட்டு பேரனை கையில் பிடி தொழுகைக்கு வா, இதை செய்யாத, இது ஹலால் ஹராம் சொல்லித்தர நன்னாவாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லா வெறும் பாசத்தை மட்டும் காட்டுகிற வாட்சிமனா நீ அப்பனையும் ஆத்தானையும் வச்சிருந்தா மட்டும் இந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. நான் வேலைக்கு பாருங்க கிளம்ப பார்த்துக்கிட்டோம் பிள்ளைகளை என்று நீங்கள் லோட்மேனாக வச்சிருந்தா மட்டும் இந்த காரியத்தை செய்வீங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். நிறையா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம் நன்னிமார் உங்கள்கிட்ட வாங்கின காசை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியாமல் கொடுத்து அதை தின்னு இதை தின்னு அதை வாங்க இதாகவும் சொல்லி கொடுத்துறோம். நிறைய பைபாஸ் நடக்குது. நான் ஒவ்வொரு வாட்டையும் அடிச்சுட்டு வரேன். புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மக்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த அருட்கொடையான ஈமானை பற்றிய கேள்வி இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை நாம் எப்படி கடைபிடித்தோம் என்ற கேள்வி நமக்கு இருக்கு. அல்லாஹ் சும்ம துஸ்அலுன யௌமைதின் அனினை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை நாம் விசாரிப்போம் என்று சொல்லுகிறான். இந்த மார்க்கம் நமக்கு அருட்கொடை என்று விளங்கினால் அதற்கு கேள்வி உண்டு. லா இலாஹ என்ற கொள்கை உலகத்தின் ஓங்கிய அழகிய கொள்கை தத்துவம் என்றும் மறுமைக்கு வெற்றி தரும் என்று நம்பினால் அதற்கு நிச்சயமாக கேள்வி உண்டு. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கேள்வி உண்டு. யாரும் தப்ப முடியாத அந்த நாளில் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அன்றைக்கு கல்வியறிவு இல்லாத உம்மி சமுதாயத்தை போன்ற இன்னைக்கும் எழுத படித்த சமுதாயத்துக்கான அதே செயல்திட்டங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இக்ரார், நீ ஓதுகிறாக கற்பீராக என்று சொன்னான். கத்தறிஞ்சு மேலே வந்துட்டு இன்னைக்கு உங்க மொபைலில் பார்த்துட்டு எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி ஆற்றல் வந்த பிறகு இன்னும் கல்வி இல்லாத சமுதாயத்துக்குள்ள பாடத்திட்டத்தை நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடாது. விஞ்ஞானம் அல்லாஹ் அசீசுல் ஹக்கீம், மிகைத்தவன், ஞானம் மிக்கும் சொல்றான். ஞானம் 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 சொல்லி வரான். டெக்னாலஜி, தொழில்நுட்பம் எல்லா பக்கம் அட்வான்ஸ் ஆகி முஸ்லீம் போகணும். நீங்கள் பிராக்கெட் போட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வழக்கம் போல இன்னும் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் அந்த அழகி இந்த அழகி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இந்த சமுதாயம் நாசமாக போயிடும். நல்லா கட்டிவிடுங்க. இனி அறிவு சார்ந்த நுட்ப போதை நடக்க போகுது. தீனில் இஸ்லாத்தோடு தான் அது மோதும். உயர்ந்த தொழில்நுட்பங்களை வச்சு இஸ்லாத்தை முடக்கிற வேலையை தான் அவன் செய்வான். சைத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை என்னையும் காஃபிராக மரணிக்க வைப்பது மட்டும் அவனுடைய வேலை. வேற எந்த வேலையும் அவன் செய்ய போகிறது கிடையாது. நாம் எங்கெல்லாம் தப்பிக்க வேண்டும் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு நமது கல்வி, மார்க்க கல்வி என்பது வெறுமன ஓதி விதி மந்திரமாக கற்றுக் கொடுக்க வந்ததல்ல. மனித குலம் நேர்மையாக வாழ்வதற்கும் சைத்தானிய சமுதாயம் விஞ்ஞான உலகத்திலிருந்து வழிகெடுக்க போகும்போது அவர்களுக்கு எதிராக கடுமையாக ஈமானை யுத்தத்தை தொடுக்கக்கூடிய மார்க்கம் பற்றுள்ள மக்களை ஈமானை உருவாக்குவதுதான் தீனுல் இஸ்லாத்தின் கடமை. லா இலாஹ இல்லல்லாஹ் அதைத்தான் சொல்ல வந்திருக்க என்பதை புரிந்து கொண்டால் நமக்கான கடமைகள் அதிகம் இருக்கு என்பதை தயவுசெய்து உணர்ந்து கொள்வீர்கள். அல்லாஹ் ஒன்றியார்களே, தயவுசெய்து சீரியஸாக நான் பேசுகிறேன். இந்த குழந்தைகளை தந்தைமார்கள், பொறுப்புள்ள தந்தைமார்கள் தயவு செய்து இஸ்லாத்தை பற்றி அடிப்படையான இஸ்லாத்தை மட்டுமல்ல வருங்காலம் எப்படி இருக்கு என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து சரியான முறையாக வளர்த்து வாருங்கள். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து படைச்சிங்களா? இஸ்லாம் இயற்கையோடு பொருந்தி போகும். தலைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? செடி வளரும்போது முதல்ல சாம்பல் சத்து போடுவான், கொஞ்சம் வளர்ந்த உடனே தலைச்சத்து போடுவான், மூணாவது மணிச்சத்து போடுவான். அதே மாதிரி இவன் சிறுவனாய் அடுத்த ஸ்டேஜி அடுத்த வாலிபனாக வரும்போது அவனுக்கு என்னென்ன சரியாக ஈமானிய அடிப்படை என்னென்ன சத்தை திணிக்கணுமோ நீங்கள் திணிக்க தவறிவிட்டு ஃப்ரீ கோயிங் போல் அப்படின்ட்டுன்னா அவனால் ஈமானை ஓட முடியாது. கொஞ்சம் லேசாக திசை திரும்பினால் மரம் இப்படி லேசாக சரிந்த பிறகு கடைசி முனை வேறெடுத்து இருப்பதை போட்டு
அவன் தஜ்ஜாலின் பக்கம் சாய்ந்து நிற்பதை சமூகம் பார்க்கும். ஆகவே முஸ்லிம் சமுதாயம் லேசாக கோணல் வந்தபோது ஆலிம்கள் கண்டுகொள்ள தவறியின் விளைவு ஒட்டுமொத்த சமுதாயம் திசை மாறி தஜ்ஜாலின் பக்கம் நின்று கெட்ட ஆட்சியாளர்கள்லாம் முஸ்லிம்களுக்கு சாதகமானவர்கள் என்று நம்புகிறார்கள். சாதகமான இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டிய மக்கள் சாதகமான ஆட்சியாளர்களை தேடக்கூடிய கொடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த அல்படை விசாரிப்பான் என்ற எச்சரிக்கையுடன் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.